இந்த கால்நடை ஆஸ்பத்திரி வளாகம் வந்து ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருக்குது. சுற்றுச்சுவர் இல்லாததுனால இரவு நேரங்களில் சமூக விரோதிகள் உள்ளே வந்து குடிக்கிறது, கும்மாளம் போடுறது, சண்டை போடுறது, ஆபாசமாக கத்துறது, இதனால் பக்கத்தில் உள்ளவங்கள்லாம் அச்சுறுத்தலாகவே ஒரு வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. ஆஸ்பத்திரி வளாகம் காம்பவுண்டு சுவர் இல்லாத காரணத்தினால ஒரே குப்பை மேடாக காட்சியளிக்கிறது. பல முறை நம்ம நகராட்சி நிர்வாகத்துக்கு தெரியப்படுத்தியும் அவங்க வந்து அந்த பகுதியை சுத்தம் பண்ண வரல. அக்கம் பக்கத்தில் குடியிருக்கவங்க ஒரு சுகாதாரத்தோடு குடியிருக்க முடியல. உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள், குப்பைகள், மீன் கழிவுகள், கோழி கழிவுகள் இதெல்லாம் உள்ளே கொட்டப்படுவதால் துர்நாற்றம் வீசி அபாயகரமான நோய்கள் உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்போ டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவிக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் அங்கே கொசு தொல்லை இரவு நேரங்களில் அதிகமாக இருக்குது. அந்த குப்பை மேடுகளெல்லாம் சரி பண்ணால் அதிலிருந்து சுகாதாரத்தை பாதுகாக்க முடியும். உடனடியாக செய்ய வேண்டியது, அந்த ஆஸ்பத்திரியினுடைய கீழ்ப்பகுதியில் வந்து செப்டிக் டேங்கு, அதை வரக்கூடிய சமூக விரோதிகள் உடைச்சி போட்டிருக்காங்க. அது ஓப்பனாக இருக்குது. நாளைக்கு அதனால் ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாரையாவது கொண்டு உள்ளே போட்டால் கூட யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு அவலமான ஒரு சூழ்நிலையில் அந்த செப்டிக் டேங்க் திறந்து கிடக்கு. அதனால் இதை காவல்துறை இந்த பகுதியில் கொஞ்சம் தீவிர கண்காணிப்பு பண்ணி இரவு நேரங்களில் உள்ளே இருக்கவங்களை கண்டித்து அல்லது கைது பண்ணி தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இந்த பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்.